வணக்கம். ஆக்டிவ் ஹெர்பல்ஸ் வழங்கும் வெயிலில் உடல் சூட்டை முற்றிலும் தடுக்கும் சுவை மிகுந்த சர்பத் செய்வது எப்படி? சுட்டெரிக்கும் வெயில் ஆரம்பித்து விட்டது. வெளியில் தலை காட்டக்கூட முடியவில்லை. அப்படி வெயிலில் செல்ல வேண்டும் என்ற நிலை வரும்போது உடல் மிகுந்த உஷ்ணம் அடைந்து விடுகிறது. தலைவலி, மயக்கம், முகப்பரு, கட்டி, வேர்க்கூறு போன்ற பிரச்சனைகள் உருவாகிறது. இவை அனைத்தையும் தடுத்து கோடையிலும் குளிர்ச்சியாக இருக்க சுலபமான மற்றும் சுவையான வழி இதுதான் என்று சொல்லலாம். இதற்கு தேவையான பொருட்கள் நன்னாரி வேர் மற்றும் பாதம் பிசின். இவை இரண்டுமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நன்னாரி வேரானது உடலுக்கு சூட்டை தணித்து மிகுந்த குளிர்ச்சி அளிக்கக்கூடியது. மற்றும் பாதாம் பிசின் என்று சொல்கிற பாதாம் கம், அதாவது பாதாம் மரத்திலிருந்து கிடைக்கும் பொருளாகும். இது முழுக்க முழுக்க உடலுக்கு குளிர்ச்சி தரும் ஒரு பொருளாகும். நன்னாரி வேர் 100 கிராம், பாதாம் பிசின் 100 கிராம், இவை இரண்டையும் வாங்கிக் கொள்ள வேண்டும். நன்னாரி வேரை சற்று இடித்து 3 கிளாஸ் தண்ணீரில் நன்றாக நசுக்கி போட்டு 20 நிமிடம் கொதிக்க வைக்க வேண்டும். தண்ணீர் பாதியாக சுண்டி வந்ததும் அதை ஆஃப் செய்து வடிகட்டி வைத்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு 1/2 கிலோ சர்க்கரையை 4 கிளாஸ் தண்ணீரில் கலந்து கொதிக்க வைத்து அதை ஜீரா பதத்திற்கு எடுத்து வடிகட்டி தனியாக வைத்து கொள்ள வேண்டும். இவை இரண்டும் நன்றாக ஆறிய பின் தேவைக்கேற்ப கேசரி பவுடர் வேண்டுமென்றால் சேர்த்து கொண்டு இதுதான் நன்னாரி சர்பத் தயாரிக்கும் முறை. இது முற்றிலும் இயற்கையாக நாம் தயாரித்தது. ஒரு நல்ல சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் இதை ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் செய்து வைத்துக் கொள்ளலாம். பாதாம் பிசின் ஆனது சற்று உருண்டைகளாக கிடைக்கும். இதை நன்றாக நசுக்கி தூளாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இரவே நாம் 1 ஸ்பூன் பாதாம் பிசினை 1 கிளாஸ் தண்ணீரில் ஊற வைத்து விட வேண்டும். அது மறுநாள் காலை நல்ல ஜெல் போன்று ஊறியிருக்கும். நன்னாரி ஜூஸ் எவ்வாறு தயாரிக்கலாம் என்பதை பார்ப்போம். ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து அத்துடன் இந்த நன்னாரி எசன்ஸை தேவைக்கு ஏற்ப 2 அல்லது 3 ஸ்பூன் சேர்த்து அதன் பின்பு பாதாம் பிசினை ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் எடுத்து அதில் கலந்து தேவைக்கேற்ப தண்ணீர் ஊற்றி பருகினோம். ஆனால் இதுதான் நன்னாரி ஜூஸ். இது சாப்பிடுவதற்கு மிக சுவையாக இருக்கும். அத்துடன் உடல் சூட்டை முற்றிலுமாக தடுக்கும். கடைகளில் விற்கும் நன்னாரி சர்பத்தானது முற்றிலும் எசன்ஸை சேர்த்து தயாரிப்பார்கள். ஆனால் இந்த சர்பத் முற்றிலும் இயற்கையானது. மற்றொரு முறையாக பாதாம் பிசின் 2 ஸ்பூன் ஊற வைத்ததை எடுத்துக்கொண்டு 1 கிளாஸ் பாலில் இதே நன்னாரி சர்பத்தை தேவைக்கேற்ப கலந்து குடித்து வர இதுவும் மிக சுவையான ஷேக் போன்று இருக்கும். இதையும் நாம் ஐஸ் சேர்த்து குடித்து வரலாம். இதுவும் முற்றிலும் உடல் சூட்டை தவிர்க்கக்கூடியது. இது போன்ற பயனுள்ள அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் உங்களை உடனடியாக வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி.